வெல்கம் டு மை சேனல் கிட்ஸ் கார்ட்டூன் தமிழ். வாங்க நம்ம இப்போ பிரைசன் எஸ்கேப் ஜேர்னிக்குள்ளே போகிறோம். நம்மள ஏன் இந்த ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க? அட பாவிகளா, ஒரு கிளவிக்கு ரோடு கிராஸ் பண்ண முடியாமல் நின்றுச்சுங்க கைஸ். அதை காதை பிடிச்சி ரோடை கிராஸ் பண்ணி விட்டோம். அது ஒரு குத்தம்னு நம்மளை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. அப்படி என்ன அவன் பெரிய குத்தம் பண்ணிட்டான்? ரோட்டை கிராஸ் பண்றதுக்கு ரோட் ஓரத்துல கிளவி நின்னுட்டு இருக்கு. அந்த கிளவி கையை பிடிச்சி கூட்டி போனா வீக்கா இருக்குமே காதை பிடிச்சி கூட்டி போயிருக்கான். அப்படி நல்லது செஞ்ச ஒரு அப்பா இப்ப அடிச்சு உள்ள கொண்டாந்து போட்டிருக்கீங்க. நான் தெரியாம கேட்கிறேன், காதை பிடிச்சு கூட்டி போனது குத்தம் எந்த சட்டத்துல எழுதி இருக்கு? காதை பிடிச்சானா? காதை பிடிக்கிற சாக்குல காதுல தந்துட்டியா? காதோட அத்துட்டு போயிட்டா? காதோட அத்துட்டானா? சரி பரவாயில்ல, வாங்க கொஞ்சம் தோண்டி தப்பிச்சு பார்ப்போம். என்ன அது தோன்றது மறுபடியும் முதல்ல இருந்தா? அட பாவிகளா, என்னத்த வச்சுடா உடைக்கிறது? கைஸ் என்ன வச்சு உடைக்கிறதுன்னு தெரியல. இந்த சவலை வச்சு உடைக்க முடியுமா? சவலை வச்சு கொஞ்சம் தோணலாம் கைஸ், டைம் இல்லை. பசிக்குது கைஸ், பவர் இல்லை கைஸ். ஐயோ சோறு யாராவது போடுங்கடா. டேய் சோறு வேண்டா. ஏன் சோறு என்ன பண்ணுறது? சாப்பிடுவோம். இதை வந்து தோண்டிட்டு சாப்பிடுவோம். ஏதாவது கிடைச்சா விற்றுக்கலாம். எப்படி தோன்றதுன்னு தெரியல. ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்குங்கிறாங்க. பவர் வேற போயிட்டு கைஸ், தோண்ட முடியல. சரி வாங்க நம்ம மேலே போயிடுவோம். சவலை வச்சுட்டு ஏதாவது விற்றுட்டு வருவோம். என்ன இருக்குது விற்கிறதுக்கு நம்மள்கிட்ட? ஒன்றுமே இல்லையே. அந்த மண்ணள்ளி கொட்டுவோம். மண்ணள்ளி கொட்டிட்டு 44 செகண்டில் வந்துடுவாங்க கைஸ். அடா பாவிகளா, 44 செகண்டில் வந்துடுவீங்களாடா? நம்மளை வச்சுட்டு ஜெயிலில் ஒரு ஓட்டையை கூட போட விட மாட்டீங்கடா. ஜெயிலில் கூட ஓட்டையை போடணுமா? அட்டையை போட்டு ஒன்றுமே இல்லையா? எதை விற்கிறது? 130 ரூபா காசு இருக்குது, அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம்னா வேறு வரையும் வெயிட் பண்ண முடியாது. நம்மள்ட்ட சத்தியில் தோண்ட முடியாது, ஒன்றும் முடியாது. காலையில் நினச்சா வருவான். ஒன்றும் இல்லைடா போடான்னு சொன்னால் போயிடுவான். 30 செகண்ட் கொடுத்துருக்கான் பாருங்க. அதுக்குள்ள நம்ம சோறு தின்ட்டு வந்துடுவோம். ஆஹா சோறு குட்ரா சோறை. நல்ல வேலை சோறு கொடுத்துடா, ஃபுல்லாயிட்டா. கூப்பிட்டோன்னு வச்சுங்களேன், வந்துட்டு போயிடுவான். அப்போதைக்கு நமக்கு டைம் கொடுப்பான், அதை வச்சு நம்ம தோண்டிப்போம். ஆனால் அது லஞ்சு டைமாடா. லஞ்சு பிரேக்கு 12 மணி தானடா போட்டிருக்கு. அதுக்கு ஏன்டா இப்பயே வரீங்க? அந்த கதை பார்த்துட்டு போங்கடா, நான் புளியை தோண்டிகிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லைப்படா. டைம் ஓடிக்கிட்டு இருக்குங்க. டக்குன்னு வந்து தோண்டும் வாங்க. நான் வரவே மாட்டேது. சவல் எங்க சவல்? என் சவல் வந்து விட்டது கைக்கு. தோண்டுங்க இதமா தோண்டுங்க. தோட்டி தப்பிக்கணும். எப்படி தோண்டி தப்பிக்கிறதுன்னு தெரியல. என்னமோ கிடச்சிருக்கு, காம்பஸ் மாதிரி கிடச்சிருக்கு. வழிகாட்டுமா நம்ம போகிறதுக்கு. ஜெயிலுக்குள்ளே அண்டர் கிரவுண்டில் தோண்டினா வழிகாட்டுமா? எப்படிடா வழிகாட்டும்? உடைக்கிற சவுண்ட்லாம் அவங்களுக்கு கேட்காதா? போலீஸ்காரங்களுக்கு என்ன அப்படி இருக்கீங்க? 5 ஐட்டம் தான்டா இருக்க முடியும். எப்படியாவது தோண்டி ஜெயிச்சோன்னு கைஸ். 53 செகண்ட் ஆயிடுச்சு கைஸ். எப்படியாவது தோண்டி கப்பிட்டு தப்பிச்சிடணும். ஆஹா செகண்ட் ஆயிடுச்சு. மேலே ஏறிடும். இதுக்கப்புறம் என்னென்னு நம்மளை கொண்டுருவாங்க, கொண்டு புதைச்சிருவாங்க. மண் வேறு அதிகமாகிட்டு. ஆஹா பவர் வேறு இல்லையா? 37 செகண்ட் ஆகிடுச்சு கைஸ். எப்படியாவது தப்பிச்சிருவோம். சீக்கிரம் வாங்க கைஸ், நம்ம தப்பிச்சே ஆகணும். 30 செகண்ட் தான் இருக்குது. அதுக்குள்ளே மண்ணள்ளி போட்டு தப்பிச்சாகணும் கைஸ். எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. ஆஹா வாங்கடா வாங்கடா. உங்களை இன்னைக்கு கதையை முடிச்சு விட்றேன். டே ஐயோ வந்துட்டான்டா கிளம்பு. நல்ல வேலை தப்பிச்சாச்சு. வர போகிறான். அதுக்குள்ளே எப்படியா தப்பிச்சிருவோம். வந்துட்டான்னு நினைக்கிறோம். வரலன்னா வரலையா? அதான் எங்கடா போகிறீங்க? லஞ்சு பிரேக் வர போதாடா. அதுக்குள்ளே அவனை கூப்பிட்டு விற்றுருவோமா? அப்புறம் விற்றுப்போமா? சோறு வேறு இல்லை. சரி லஞ்சு பிரேக் விட்றாங்க. சோறை தின்ட்டு வந்து விட்டு போங்க. வாடி என்னாடி நீ வந்திருக்க? எங்கடி அவன்? லஞ்சு பிரேக் விட்டுருக்கியா? சாப்பிட்டுப்போமா சோறு? அண்ணா சோறு சாப்பிட்டு முள்ள அவளியே. அடா பாவிகளா, லஞ்சு பிரேக்கில் போய் என்ன யார் இருக்கா? நீ ஏன்டா இங்கே நிற்கிற? பக்கி பயலை. இங்கே உட்காந்துருக்கா. நீ ஏன்டா இங்கே உட்காந்துருக்க?
அதே யூ காட் த ஜாப் பிரிங் எ ஹம்மரா ஐ வில் பே 5. ஹம்மர் எடுத்து கொடுத்தா 5 ரூபா கொடுப்பியா? உன்னை செருப்பு தடிப்பட்டா டேய். நான் ஆஹா 5 பணம் கொடுத்துட்டாயா? நல்லாடுறா போடா. ஏன்டா 2 பேர் நிற்கிறாங்க ஜெயிலுக்குள்ளே? இதுக்குடா உங்களுக்கு இது? நீ என்னடா பண்ணுறீங்க? சும்மா உட்காந்துருக்கீங்களா? சரி போனால் நீங்கள் வேஸ்ட்டாக சும்மாவே உட்காந்துருப்பீங்கடா. அங்கே போய் பாறை உடைக்கிறேன்டா. உழைப்பாளின்ட்டு உழைப்பாளி ஓடாடா. ஐயோ தப்பா அழுத்திவிட்டோமே காய்ஸ். நடுவுக்கு கொஞ்ச நாள் அழுத்துங்க, அப்போ தான் உடைக்கலாம். ரைட்டு கொடுத்துடா டேய். பாறை உடைச்சா எவ்வளோ காசு கொடுப்பாங்க? 1 கோடி ரூபா கொடுப்பாங்களா? காசு இல்லை காய்ஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சீக்கிரமாக நம்ம வந்து தப்பிச்சாகணும் இங்கேருந்து. ஏதாவது காசு ரெடி பண்ணணும் காய்ஸ். அப்போ தான் போலீஸ்காரனுக்கு லஞ்சத்தை கொடுத்துட்டு எஸ் ஆகலாம். இல்லையே லஞ்சத்தை வாங்கிட்டு அனுப்பி தூக்கி விட்டுருவாங்க. ரொம்ப நல்லவங்க. அங்கே போவோம். என்ன நமக்கு ட்ரிங்க் வந்து குடிச்சுப்போமா? $3 இருக்குது. 30% நானே கிடக்குமா? வேணா விடுங்க. அதுக்கு 5 ப்ரெட்டை கொடுத்து அங்கே வந்துட்டு சோறு வாங்கிக்கலாம். அழிச்சாட்டே பட்டுறாங்க. யாரையும் கண்ணு ஏதாவது அழுத்தி பார்ப்போமா? 5 டைமத்தில் அழுத்த முடியாதா? சரி வாங்க போவோம். டேய் என்னங்கடா நீங்கள் டயர்டாக இருக்குடா வாங்கடா. எவனாவது அடுத்த ஜெயிலில் வச்சுருக்கடா, ஏதாவது வச்சுருக்கான்னு பார்த்துட்டு வருவோமா? இன்னும் வச்சிடல. வெறும் பெட்டு தான் இருக்குது. கையில் வச்சுருந்தாங்களே அதெல்லாம் எடுத்துகிட்டு போடுவாங்களா? அப்பாவிங்களா வச்சுட்டு போடாலும் ஆட்டையை போட்டு பண்ணடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நல்லா இருப்பீங்கண்ணா போங்கடா. தோண்டி நான் அண்டர் கிரவுண்ட் வரையும் போனேன் கைஸ். நான் மறுபடியும் நம்மளை தோண்ட விட்டாங்க. வாங்க நம்ம எப்படியாவது தப்பிப்போம். இங்கே நம்மளோட இது இருக்குது. சுற்றி வந்ததில் நம்மளோட ஜெயில் எதுன்னே மறந்து போயிட்டேன் கைஸ். இதுதான் நம்மளோட குட்டை. பார்த்தீங்களா ரொம்ப நல்லவங்க. பாருங்க இவனுக்கு சின்ன ரூமு கொடுத்துருக்காங்க. நமக்கு எவ்வளோ பெரிய ரூம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் நம்மளுக்கு கெத்து கைஸ். நம்ம ஜெயிலையும் கெத்து. மணி ஆகிட்டா இல்லையா? நான் அவ்வளோ வர போகிறாங்க. வரட்டும், வந்தோன்னே அவங்கள பார்த்துக்கிறேன்.